அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் யோபு 42:2 ஒரு சின்ன செய்தியை தேவனோடு சஞ்சரிப்போம் இந்த நிகழ்ச்சியில வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோபு 42:2 தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. தடைபடாது என்கிற தலைப்பில நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தீர்க்கதரிசியாகிய மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தில நாம் வாசிக்கும் போது, தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்னே கடந்து போகிறார். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் உங்க வாழ்க்கையில எதை செய்யணும் என்று ஆண்டவர் திட்டமிடுகிறாரோ அதை ஒருவராலையும் தடை பண்ண முடியாது. காரணம், தடைகளை நீக்குகிறவர் இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளிலும் அவர் உங்களுக்கு முன்னே அவர் கடந்து போவார். உதாரணமாக யோசேப்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் போது, ஆதியாகமம் 45வது அதிகாரம் 8வது வசனத்திலே யோசேப்பை அவனுடைய பரிசுத்த ஜீவியத்தின் நிமித்தம், அவனுடைய குடும்பத்திலே அநேக பிள்ளைகள் உண்டு, ஆனால் அவனை மாத்திரம் கர்த்தர் துல்லியமாக பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்க ஆண்டவர் திட்டமிட்டார், சித்தம் கொண்டார். அதை அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் ஆண்டவர் அறிவிக்கிறார். அவன் சொப்பனத்தை தன் சகோதரர்கள் மத்தியில அவன் சொல்லிவிட்டான். இந்த சொப்பனம் நிறைவேறிவிடக் கூடாது என்பதற்காகவே திட்டம் தீட்டி இந்த யோசேப்புக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்தார்கள். திட்டமிட்டு யோசேப்புக்கு விரோதமாக பல காரியங்களை செய்தார்கள். நன்மை செய்ய தன் சகோதரர்களிடத்தில் அவன் கடந்து போகிறான். தன் சகோதரர்களை விசாரிக்க கடந்து போகிறான். அவனுக்கு கிடைத்த பலன் என்ன அப்படின்னு பார்த்தா, அவனை பிடித்து அடித்து குழிக்குள்ள போட்டாங்க. அதற்கு பின்பு அவனை தூக்கி மீதியானியர்கள் கையில விட்டு விட்டார்கள். எல்லாமே தீமையாக அவனுக்கு நடக்குது. ஏன் இதெல்லாம் செய்தாங்கன்னா, சொப்பனம் இவன் வாழ்க்கையில நிறைவேறிவிடக்கூடாது. ஆண்டவர் இவன் வாழ்க்கையிலே கொண்டிருக்கிற திட்டம் இவனுக்கு நிறைவேறக்கூடாதுன்னு அவனை தடை பண்ணுவதற்காக, அதை தடை பண்ணுவதற்காக இவைகளை எல்லாம் செய்கிறார்கள். எத்தனை காரியங்களை இவனுக்கு விரோதமாக செய்தாலும், எத்தனை காரியங்களை இவனுக்கு விரோதமாக செய்தாலும், இந்த அடிமையை கர்த்தர் பார்வோனுக்கு தகப்பனாக மாற்றினாரா இல்லையா? எத்தனை தடை! இவன் ஒரு பெரிய இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி ஒரு பெரிய அந்தஸ்துல வரக்கூடாதுங்கிறதுக்காக சகோதரர்கள் மட்டும் இல்ல, பிசாசை திட்டமிட்டு போர்த்திப்பாரின் மனைவியை பயன்படுத்தினானா இல்லையா? போர்த்திபாரை பயன்படுத்தினானா இல்லையா? எத்தனைதான் திட்டமிட்டாலும் தேவன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில செய்ய நினைச்சது தடைப்படவே இல்லை. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய நினைப்பது தீமையா? இல்லையே, நன்மைதான் அவர் செய்வாரு. பல திட்டங்களை வச்சிருக்கிறார்ல. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பரிசுத்த ஜீவியம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் ஜீவிக்கும் போது இவைகளை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. இவைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் பார்த்து விட்டு இதற்குரிய பலனை ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே கொடுக்கும்படியாக, நம்முடைய பரிசுத்தத்தின் பலன் அது பெரியது, கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். யோசேப்பை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும்,
கிருபையாய் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆனா இந்த மேன்மைப்படுகிற இந்த அனுபவங்களை எல்லாம் தடுக்கிறதுக்கு பிசாசு பல விதங்களில அவன் திட்டமிடுவான், தடுப்பான். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும், நான் என் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொண்டால், பரிசுத்தத்தின் வாழ்க்கை வாழ்வதற்கு தீர்மானித்து விட்டால், எனக்கு முன்னே தடைகளை தகர்க்கிறவர் கடந்து போகிறார். எந்த தடையுமே தேவன் எனக்குன்னு நியமித்திருக்கிறதை தடுக்கவே முடியாது. உங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் அதுதான். தேவன் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர், எங்க ஜீவியத்துல நீங்க செய்ய நினைக்கிற நன்மைகளை தடுக்க மனித பலம் உண்டு, பிசாசின் திட்டங்கள் உண்டு. ஆனால் அவைகள் அத்தனையும் தவிடுபொடியாகும்படிக்கு தடைகளை தகர்க்கிறவர் எங்களுக்கு முன்னே கடந்து போய்கொண்டே இருக்கிறீர். தடைகளை தகர்ப்பீர். எங்களுக்குன்னு நீங்க எவைகளை வைத்திருக்கிறீரோ அதை ஒருபோதும் ஒருவராலும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்கு